Hello everyone, this is Shruti. Welcome to Shruti's Heuristics. Editorial analysis பார்க்கலாம். வெக்கேப்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம். பெருசாக வெக்கேப்ஸ் வித்தியாசமாலாம் இல்லை. நம்ம ரெண்டு தான் பார்க்க போகிறோம். சிப் ஆஃப் அப்படின்றது ஒரு ஃப்ரேசல் வேர்ப். இதோட மீனிங் பார்த்தீங்க அப்படின்னா டேமேஜ் பண்ணுறது. ஒரு சின்ன பீஸை ஒரு பெரிய விஷயத்துலேருந்து நம்ம உடச்சி விட்டோம் அப்படின்னா அது டேமேஜ் ஆகும். ஸோ அதுதான் சிப் ஆஃப் அப்படின்னா டேமேஜ் பண்ணுறது. பிரேக் அவே, பிரேக் ஆஃப், அந்த மாதிரி. ஸ்பட்டர் அப்படின்றது வேர்பு ஃபார்ம்லேயும் வரும், நவுன் ஃபார்ம்லேயும் வரும். மேக் அ சீரீஸ் ஆஃப் சாஃப்ட் எக்ஸ்ப்ளாசிவ் ஆர் ஸ்பிட்டிங் சவுண்டு. அதாவது ஒரு சவுண்டு வரும். இங்கே பாருங்களேன், இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். த இன்ஜின் ஸ்பட்டட் அண்டு ஸ்டாப்டு. இன்ஜின் இந்த மாதிரி ஏதோ ஒரு சவுண்டு நின்று போச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி வர்றது வேர்பு ஃபார்மில் வரும். அதே நவுன் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரீஸ் ஆஃப் சாஃப்ட் எக்ஸ்ப்ளோசிவ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த சின்ன சவுண்டு வர மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் அந்த ஸ்பட்டர் அப்படின்றது. ஓகே, எடிட்டோரியலுக்குள்ளே போகலாம். இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ் பெருசாக ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது. இந்த ரெண்டு வேர்டு மட்டும் தான் நம்ம பார்த்தோம் இல்லையா, சிப் ஆஃப் அப்புறம் இந்த ஸ்பட்டர் அப்படின்றது மட்டும் தான் வித்தியாசமாக இருக்கும். மற்றது எல்லாமே நம்ம பார்த்தது தான். பட் இந்த எடிட்டோரியலை ரீட் பண்ணி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஒரு மாடரேட் லெவல் எடிட்டோரியல் தான் இது. ஓகே. As funds for the production-linked incentives for manufacturing semiconductors lie underutilized by upwards of 80%, the Union government must be clearer on what it has achieved by continuing to spend crores of rupees on bringing more semiconductor fabrication capabilities to India. ஸோ இவ்வளோ பெருசாக இருக்குது, நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணி புரிஞ்சுக்குவோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் செமிகண்டக்டர் பாலிசி ஒன்று கவர்மெண்ட் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு நிறைய அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட்டு. ஸோ அதில் தான் இங்கே என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இந்த ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ், அதாவது செமிகண்டக்டர்ஸ் உற்பத்தி பண்ணணும் அப்படின்றக்காக அந்த பிஎல்ஐ ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க. அதனுடைய ஃபண்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்காமா, அண்டர் யூட்டிலைஸ்ட். அண்டர் யூட்டிலைஸ்னால் என்ன ஆகுது, யூஸே பண்ணாமல் இருக்குது. 80% மேலே யூட்டிலைஸ் பண்ணாமல் இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மஸ்ட் பி கிளியராக இருக்கணும் அப்படின்றாங்க. எதில், நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல கிளியராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க கண்டினியூஸாக கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, க்ரோர்ஸ் ஆஃப் ருபீஸ் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. எதுக்காக, செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன் யூனிட்ஸ்லாம் கொண்டு வரணும் இந்தியாவில் அப்படின்றக்காக நிறைய கண்டினியூஸாக ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இதில் கிளியராக இருக்கும், நம்ம என்ன செஞ்சுருக்கோம், நம்ம என்ன அச்சீவ் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுல கவர்மெண்ட் கிளியராக ஒரு ரிப்போர்ட் மாதிரி எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பிரச்சனை அப்படின்றத நம்ம பார்க்கலாம். While the PLI scheme for IT hardware has rupees 17,000 crore outlay, the one for semiconductor and displays has 38,601 crore earmark. ஸோ இது PLI ஸ்கீம், ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு இருக்கும். அந்த ஸ்கீம் ஐடி ஹார்ட்வேருக்கு தனியாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 17,000 கோடின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க யூனியன் பட்ஜெட்டில். அதே மாதிரி இந்த செமிகண்டக்டருக்கும் டிஸ்பிளேஸ்க்கும் இதெல்லாம் உற்பத்தி பண்ணணும் அப்படின்றக்காக 38,201 கோடி ரூபா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒதுக்கி வச்சுருக்காங்க. இதுதான் யூனியன் பட்ஜெட்டில் இந்த செக்டாருக்காக ஒதுக்கி இருக்கிற அமௌண்ட்டு. ஆன் த எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் சப்ஸ்டாண்டிவ் வேல்யூ அடிஷன் ஃப்ரான்ஸ், அதாவது அமௌண்ட் இவ்வளோ ஒதுக்கி வச்சுருக்கீங்க, ஓகே. எம்ப்ளாய்மெண்ட் படி பார்க்கும்போது, எம்ப்ளாய்மெண்ட் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்கும்போது, எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் இன் அண்ட் ஆஃப் தெம் செல்வ்ஸ் ஷோ லிட்டில் ப்ராமிஸ். எக்ஸிஸ்டிங் ஸ்கீம்ஸ் இருக்குது, ஆனால் அது கொஞ்சமாக தான் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்னா டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. வைல் சிப்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் ஃபார் மோஸ்ட் ஹார்ட்வேர் அண்ட் அப்ளையன்சஸ், மேக்கிங் தெம் எம்ப்ளாய்ஸ் அட்வான்ஸ்ட் அண்ட் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ்னு சொல்கிறாங்க. அதாவது சிப்ஸ் இம்பார்ட்டன்ட் தான், சிப்ஸ் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் தான். எதுக்காக அப்படின்னா ஹார்ட்வேர் அண்ட் அப்ளையன்சஸ்லாம் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா சிப்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். மேக்கிங் தம் எம்ப்ளாய்ஸ் அட்வான்ஸ்ட் அண்ட் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ், அதாவது அதை உருவாக்குறது, அந்த சிப்ஸை உருவாக்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு என்னென்னலாம் தேவைப்படுது, என்னென்ன எம்ப்ளாய்ஸ் அப்படின்னா என்னென்ன வேலைகள்லாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா அட்வான்ஸான ஆட்டோமேட்டடான சிஸ்டம்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா எம்ப்ளாய் பண்ண வேண்டியது இருக்குது. அண்ட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் எம்ப்ளாய் few people for the value generated in sales.
ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸ் என்ன எம்ப்ளாய் பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்சம் மக்களை தான் வந்து எம்ப்ளாய் பண்ணுறாங்க, இந்த வேலைக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சேல்ஸில் வந்து கொஞ்சம் வேல்யூ ஜெனரேட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் மக்களை தான் வந்து மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டிஸில் எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு புரியுதா? இப்போ நம்ம இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்கியிருக்கீங்க, பட் ஒதுக்கினாலும் சிப்ஸு மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு நமக்கு அட்வான்ஸ்டு அண்ட் ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ்லாம் தேவைப்படுது. அண்ட் அதில் வந்து மக்கள் எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்கிற மக்கள் பார்த்திங்கன்னா ஃபியூ பீப்புள் மட்டும்தான் எம்ப்ளாய் பண்ணப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Not all big ticket spending in the national interest translates into a domestic employment as import heavy defense spending shows. ஸோ இப்போ import heavy defense spending என்ன காமிக்குது அப்படின்னா எல்லா பிக் டிக்கெட் ஸ்பெண்டிங், அதாவது கவர்மெண்ட் இவ்வளோ ஹியூஜான அமௌண்ட்லாம் ஒரு பெரிய பெரிய ஸ்கீமுக்காக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அந்த எல்லா அமௌண்ட்டுமே டொமஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்ல முடியாதுன்றாங்க. அதான் நாட் ஆல் பிக் டிக்கெட் ஸ்பெண்டிங் இன் த நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட், அதாவது தேசிய ஒரு ஒருமைப்பாட்டுக்கோ இல்லைனா ஒரு நேஷனுக்காக செய்கிற ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம எடுத்துகிட்டு ஒரு பெருசாக நம்ம செலவு பண்ணோன்னா அது வந்து பெருசாக டொமஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட்டை வந்து உருவாக்கலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்பெண்டிங், டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங், இம்போர்ட் ஹெவி டிஃபென்ஸ் ஸ்பெண்டிங் வந்து காமிக்குது அப்படின்றாங்க. டிஃபென்ஸ்க்காக நிறையா வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டேட்டாவை வச்சு பார்க்கும்போது பெருசாக ஒன்றும் டொமஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேட் பண்ணுற மாதிரி தெரில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் த சென்ட்ரல் வேஜர் அப்படின்னா இந்த இடத்துல பந்தயம் அந்த மாதிரி நம்ம சொல்லுவோம்ல, அதுதான். But the central wager with these schemes at much cost to the exchequer lies in attracting an ecosystem that will increase the value addition of India's electronics manufacturing sector. இப்போ ஒரு பெரிய சேலஞ்ச் வந்து அந்த வேஜர் என்ன இந்த இதில் இருக்குது அப்படின்னா, எக்ஸ்செக்கர் அப்படின்னா நம்ம கருவூலம், நம்ம கவர்மெண்ட் கஜானா இருக்குல்ல அப்படின்னு கஜானான்னு சொல்லுவோம்ல, ஸோ அது. ஸோ நிறையா அந்த கஜானாவுக்கு நிறையா செலவு ஏற்படுத்துகிற மாதிரியான இருக்கிற ஒரு சில ஸ்கீம்ஸ் வந்து அதில் என்ன ஒரு சேலஞ்ச் இருக்குது, லைஸ் இன் அட்ராக்டிங் அண்ட் எக்கோசிஸ்டம். ஒரு எக்கோசிஸ்டத்தை அட்ராக்ட் பண்ணணும். எதுக்காக எக்கோசிஸ்டத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னா, தேட் வில் இன்க்ரீஸ் த வேல்யூ அடிஷன் ஆஃப் இந்தியாவோட எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் செக்டார். இந்தியாவினுடைய எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி பண்ணுற செக்டாரை வந்து இன்னும் மதிப்பு கூட்டணும். அதுக்கு அப்படின்னா நமக்கு ஒரு எக்கோசிஸ்டம் தேவை. அந்த எக்கோசிஸ்டம் வேணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரிலாம் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் செலவாகத்தான் செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா மேலே, அதாவது எல்லா பிக் டிக்கெட் ஸ்பெண்டிங்ஸும், கவர்மெண்ட் நமக்காக பண்ணுற எல்லா பிக் டிக்கெட் ஸ்பெண்டிங்ஸும் வந்து டொமஸ்டிக் எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்கணும் அப்படின்றது வந்து கிடையாது, கட்டாயம் கிடையாது. அதுக்கு தான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க. டிஃபென்ஸ் செக்டாரில் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது எம்ப்ளாய்மெண்ட்டை உருவாக்குறதுக்காக இல்லை, நம்மளோட பாதுகாப்பை வந்து வலுப்படுத்திக்கிறதுக்காக. அதே மாதிரி தான் இந்த மாதிரி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து இந்தியா இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு எக்கோசிஸ்டமை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஒரு முயற்சி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திஸ் இஸ் ஃபேர் ஃப்ரம் அ கேரண்டீட் அவுட்கம். ஸோ இது வந்து கேரண்டீட் அவுட்கம் கொடுக்குறாங்க இல்லையா, செமிகண்டக்டர் வந்து இந்த மாதிரி நம்ம PLI ஸ்கீம்லாம் வச்சுட்டா கண்டிப்பாக இந்த மாதிரி டெவலப் ஆயிரும், அந்த மாதிரி டெவலப் ஆயிரும் அப்படின்லாம் ஒரு கேரண்டீட் அவுட்கம் சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது இந்த மாதிரி நம்ம திங்க் பண்ணோம் அப்படின்னா. ஓகே, even if PLI benefits are availed optimally. Okay. The wager also relies on global manufacturing giants, giving other benefits of a globally distributed supply chain a go by, including cheap and accessible international transport facilities for chips. ஸோ இப்போ அந்த பந்தயம் நம்ம பார்த்தோம்ல, அந்த வேஜர்னு பார்த்தோம்ல, அந்த பந்தயம், இந்த சேலஞ்ச் எதில் இருக்குது, ஆல்சோ எதில் இருக்குது, எதில் பந்தயம் இருந்தது, எதில் சேலஞ்ச் இருந்ததுன்றதை நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி எல்லா பிக் டிக்கெட் ஸ்பெண்டிங்ஸுமே வந்து கொஞ்சம் காஸ்ட் எக்ஸ்செக்கர் நமக்கு கஜானாவுக்கு செலவு அதிகமாக பண்ணுறது ஒரு பெருசாக என்ன எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணாது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்தோம். ஸோ அந்த எக்கோசிஸ்டத்தை அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அடுத்தது இன்னொன்றில் என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படின்னா, ஆல்சோ ஆன் குளோபல் மேனுஃபேக்சரிங் ஜியன்ஸ். ஸோ அந்த குளோபலாக உற்பத்தி பண்ணுவாங்க இல்லையா, பெரிய பெரிய ஆளுங்க இந்த செமிகண்டக்டர்ஸ்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க இல்லையா, அவங்க மேலே ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. கிவிங் அதர் பெனிஃபிட்ஸ் ஆஃப் குளோபலி டிஸ்ட்ரிபியூட்டட் சப்ளை செயின் கோ பை, இன்க்ளூடிங் சீப் அண்ட் அக்சசிபிள் இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் ஃபார் சிப்ஸ். அதாவது இன்டர்நேஷ்னல் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் சீப்பாக அக்சசிபிளாகவும் இருக்கணும் அப்படின்றதும் ஒரு சேலஞ்சு. அந்த குளோபல் மேனுஃபேக்சரிங் ஜியன்ஸ் வந்து நமக்கு கொஞ்சம்
பெனிஃபிட்ஸை கொடுக்கணும் அப்படின்றத ஒரு சேலஞ்சு அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்றது வந்து எடுத்த உடனே நமக்கு வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வரும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாதுன்ற மாதிரி சொல்ல வராங்க. த கான்ஸ்டலேஷன் ஆஃப் பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் ரிமைன்ஸ் அ வேஜர் நன்திலஸ். கான்ஸ்டலேஷன் அப்படின்னா அந்த எல்லாத்தோட அந்த ஒருமைப்பாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிஎல்ஐ ஸ்கீமோடது அதோட தொகுப்பு வந்து எதில் இருக்குது அப்படின்னா வேஜரில் தான் இருக்குது. அதாவது அந்த சேலஞ்சஸ், அந்த பந்தயம் அந்த மாதிரி சொல்கிறோம்ல, அதில் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் இட் மஸ்ட் பி பால்ஸ்டர்ட் என்னது ஸ்ட்ரென்தன் பண்ணணும். ஸோ அந்த இதை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணணும் எப்படி அப்படின்னா பை அதர் எஃபர்ட்ஸ் டு ஸ்ட்ரென்தன் இந்தியாஸ் ஹேண்ட் என்கரேஜிங் செமிகண்டக்டர் டிசைன் டேலண்ட் டு டெவலப் டொமஸ்டிக்கலி. ஸோ நம்ம இதை வந்து இன்னும் எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம், இது வந்து ஒரு சேலஞ்சாகவே இருக்குது இந்த பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்றது. ஸோ அதை நம்ம இன்னும் எப்படி நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணலாம் அப்படின்னா இந்தியாவோட கையை வந்து நம்ம வலுப்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எதில் மெயினாக அப்படின்னா செமிகண்டக்டரை நம்ம டொமஸ்டிக்கலாகவே என்ன பண்ணுறது, நம்ம உள்நாட்டிலேயே வந்து டிசைன் பண்ணுறது, அந்த டேலண்ட்டை உருவாக்குறது, ஸ்கில்ஸ் நிறைய பேருக்கு ப்ரொவைட் பண்ணுறது, ஸோ தட் அவங்களே செமிகண்டக்டர் சிப்பை வந்து உருவாக்குவாங்க. அந்த மாதிரியான இதிலே நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்றாங்க. வேறு சில எஃபர்ட்ஸ்லாம் இதில் போடலாம். சம் எஃபர்ட்ஸ் ஹியர் சர்ச்சஸ் டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் கொண்டு வரலாம் அப்படின்றாங்க. இப்போ எப்படி ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் கொண்டு வர்றாங்களோ டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம்னு ஒன்று கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் த பல்க் ஆஃப் கேபிட்டல் ரிமைன்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் the assembly and subsidizing of large manufacturing plants with much of raw and even intermediate material still being imported. இப்போ வந்து டிசைன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் பல்க் ஆஃப் கேபிட்டல் நம்ம இப்போ முதலீடு பண்ணியிருக்கோம் இல்லையா செமிகண்டக்டரில், அந்த பல்க் ஆஃப் கேபிட்டல் வந்து எதில் ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்னா ரிமைன்ஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் அசம்பிளி அண்ட் சப்சிடைசிங் ஆஃப் லார்ஜ் மேனுஃபேக்சரிங் பிளான்ஸ். அதாவது பெரிய அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ஸை வந்து அசம்பிள் பண்ணணும் அப்படின்றதுல தான் அந்த நம்மளோட கேபிட்டல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுது அப்படின்றாங்க. வித் மச் ஆஃப் த ரா அண்ட் ஈவன் இன்டர்மீடியட் மெட்டீரியல் ஸ்டில் பீயிங் இம்போர்ட்டட். ஸோ அதாவது ரா மெட்டீரியல் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணணும் இல்லையா, அதுவே இப்போ வந்து இன்னும் இம்போர்ட் பண்ணாமல் இருக்குது அப்படின்றாங்க. இந்த கேபிட்டல் பல்க் ஆஃப் கேபிட்டலே வந்து எதுக்கு போயிடுது அப்படின்னா பெரிய ஒரு மேனுஃபேக்சரிங் ஒரு தொழிற்சாலை உருவாக்குறதுல வந்து போயிடுது. அந்த ரா மெட்டீரியலை உற்பத்தி பண்ணணும், ரா மெட்டீரியலை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணுறதுக்கு கூட இன்னும் பண்ணலை, ஸ்டில் பீயிங் இம்போர்ட்டட் அப்படின்னா இன்னும் பண்ணப்பட இருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் வித் த limited scope of what the PLI funds are incentivizing, multinational chip makers are staying away from making substantive commitments despite incentives. ஸோ இப்போது லிமிட்டட் ஸ்கோப் ஆஃப் வாட் த பிஎல்ஐ ஃபண்ட்ஸ் ஆர் இன்சென்டிவைசிங், அதுக்கு வந்து லிமிட்டட் ஸ்கோப்பே இருக்கிறதுனால மல்டிநேஷ்னல் சிப் மேக்கர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதுலேருந்து ஒதுங்கி நின்றுக்கிறாங்க. ஃப்ரம் மேக்கிங் இந்த சப்ஸ்டாண்டிவ் கமிட்மெண்ட்ஸ், இந்த கமிட்மெண்ட் கொடுக்குறதுலேருந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா மல்டிநேஷ்னல் சிப்பு உருவாக்குறவங்க வந்து ஒதுங்கி நின்றுக்கிறாங்க. இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறோன்னு சொல்லியிருந்தாலும் அவங்க ஒதுங்கி நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ப்ரைவேட் கேபிட்டல் இஸ் ஆல்சோ இன் அ ஸ்டேட் ஆஃப் ஃப்ளக்ஸ் அப்படின்னா இந்த சேஞ்ச் ஆகிட்டு இருக்கிறது. ப்ரைவேட் கேபிட்டலும் வந்து ஒழுங்காக வர்றதில்ல, அப்பப்போ வருது அப்பப்போ வரல, அந்த மாதிரி இருக்குது. வித் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இன் சிப்ஸ் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் such as artificial intelligence leaving policy makers guessing on how best to allocate resources to boost their technological position for the coming decade. ஸோ ப்ரைவேட் கேபிட்டல்ஸுமே வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு அப்படின்றாங்க. நம்மளுடைய சிப்ஸில் வந்து அட்வான்ஸ்மெண்ட் அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், அதாவது இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரிலாம் வருது இல்லையா, இதெல்லாம் வந்து பாலிசி மேக்கர்ஸ்க்கு என்ன கெஸ் பண்ண வந்து விடுது அப்படின்னா எப்படி ஆன் ஹவு பெஸ்ட் டு அலோகேட் ரிசோர்ஸஸை எப்படி வந்து நம்ம அலோகேட் பண்ணணும் அப்படின்றத வந்து கெஸ் பண்ண விடுது. ஸோ தட் பாலிசி மேக்கர்ஸ் வந்து கரெக்டாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பாலிசியை வந்து உருவாக்குவாங்க. இப்போ செமிகண்டக்டர்னு எடுத்துக்கிட்டோம்னா செமிகண்டக்டர் ஒரு பாலிசி போட்டு தான் இந்த மாதிரி அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணணும், இந்த செக்டாருக்கு இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ புது புது டெக்னாலஜிஸ்லாம் வந்திருக்கு. ஸோ அதன் மூலமாக பாலிசி மேக்கர்ஸ் வந்து கொஞ்சம் இப்போ கெஸ் பண்ணுறாங்க என்ன மாதிரியான ரிசோர்ஸஸ்லாம் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலிசி மேக்கர்ஸ் கெஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. தீஸ் அவுட்லேஸ், இந்த மாதிரியான அவுட்லேஸ், அதாவது பாலிசி மேக்கர்ஸ் இப்படி கெஸ் பண்ணுறாங்க இல்லையா, அந்த அவுட்லேஸ் தான் அதாவது அவுட்கம்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, அதுதான் அவுட்லேஸ் மஸ்ட் தேர்ஃபோர் பி பெக்ட் டு அ டேஞ்சிபிள் அவுட்கம். ஸோ இப்படி அவங்க பாலிசி மேக்கர்ஸ் கெஸ் பண்ணுறாங்க இல்லையா, அது வந்து பெக்டுனா வைக்கணும், இந்த இடத்துல நம்ம வைக்கணும், அதாவது ஒரு டேஞ்சிபிள் அவுட்கம் நமக்கு வரணும் அப்படின்ற மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
இஸ் திஸ் அ மேட்டர் ஆஃப் சேஃப்கார்டிங் சைபர் சாவர்னிட்டி டு ப்ரொடெக்ட் இந்தியா ஃப்ரம் அனதர் பேண்டமிக். அதாவது பாலிசி மேக்கர்ஸ் என்னென்ன மாதிரியான கெஸிங்ஸ்லாம் வந்து ஈடுபடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ டேஞ்சிபிள் அவுட்கம் வரணும் அப்படின்னா என்னென்ன மாதிரியான திங்கிங்லலாம் வந்து அந்த பாலிசி மேக்கர்ஸ் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இஸ் திஸ் அ மேட்டர் ஆஃப் சேஃப் கார்டிங் சைபர் சாவர்னிட்டி டு ப்ரொடெக்ட் இந்தியா ஃப்ரம் அனதர் பேண்டமிக் ஸ்டைல் சப்ளை செயின் ஷாக். அதாவது இன்னொரு பேண்டமிக் வந்துருச்சு அப்படின்னா அதில் சப்ளை செயின் ஷாக், அதாவது சப்ளை வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் கரெக்டாக மெஷர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாலிசி மேக்கர்ஸ்க்கு ஒரு ஐடியா அதாவது இந்த மாதிரி திங்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது என்கரேஜிங் த டொமஸ்டிக் எலக்ட்ரானிக்ஸ் இண்டஸ்ட்ரி டு மேக் எலக்ட்ரானிக்ஸ் சீப்பர் ஃபார் இந்தியன் கன்சியூமர்ஸ். ஸோ இப்போ இந்தியன் கன்சியூமர்ஸ்க்கு மெயினாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எலக்ட்ரானிக்ஸ் அந்த உற்பத்தி பண்ணுறதை வந்து நம்ம சீப்பராக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆர் அசெட்டிங் இந்தியா அஸ் அ குளோபல் எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் சென்டர், ஆர் இந்தியாவை வந்து குளோபல் எலக்ட்ரானிக்ஸ் மேனுஃபேக்சரிங் சென்டராக உறுதியாக கொண்டு வரலாமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க திங்க் பண்ணணும் அந்த பாலிசி மேக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கிளாரிட்டி ஆன் desired outcomes would make failures easier to spot. ஸோ இப்போ டிசையர்டு அவுட்கம்ஸில் நமக்கு கிளாரிட்டி இருக்குது, இதுதான் எனக்கு வரும்னு கரெக்டாக தெரிஞ்சிருக்கு. அந்த பாலிசி மேக்கர்ஸ் திங்க் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இதுதான் வரும், அவுட்கமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிசையர்ட் கரெக்டாக தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஃபெயிலியரை வந்து நமக்கு ஈஸியாக ஸ்பாட் பண்ணிடும், ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்றாங்க. அதாவது எனக்கு இதுதான் வரும்னு தெரிஞ்சால், ஒன்று நம்ம இப்போ எக்ஸாம்லாம் எழுதுகிறோம், அந்த எக்ஸாமில் வந்து நம்மளோட அவுட்கம் வந்து நமக்கே தெரியும், நம்ம உள் மனசு வந்து ஒன்று சொல்லும், கண்டிப்பாக நம்ம பாஸ் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைனா கண்டிப்பாக நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு சொல்லும் இல்லையா. ஸோ அதுதான், அதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சுக்க, நம்மளோட தோல்வி வந்து எதில் இருக்குன்றதை ஈஸியாக நம்ம ஸ்பாட் பண்ணிடலாம். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, டிசையர்டு அவுட்கம் இருந்துச்சு அப்படின்னா ஃபெயிலியரை வந்து ஈஸியாக ஸ்பாட் பண்ணிடலாம் அப்படின்றாங்க. இட் வுட் ஆல்சோ மேக் இட் பாசிபிள் டு கோர்ஸ் கரெக்ட் அப்படின்னா ஏதாவது ஃப்ளா, ஏதாவது ஒரு தப்பு இருந்தது அப்படின்னா அதை வந்து அப்போவே கரெக்ட் பண்ணிக்கிறது. ஸோ அதுதான் அந்த கோர்ஸ் கரெக்ட். So it would also make it possible to course correct before massive PLI spending has already taken place with little to show for the outflow. ஸோ இது வந்து மேசிவ், இந்த பிஎல்ஐ ஸ்கீம் அப்படின்றது ஒரு பெரிய ஒரு ஸ்கீமு. அந்த மேசிவ் ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த ப்ரொடக்ஷன் லிங்க் இன்சென்டிவ் ஸ்கீம் வந்து எல்லாருக்கும் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஏதாவது ஒன்று தப்பு வருது அப்படின்னா முன்னாடியே நம்ம வந்து கோர்ஸ் கரெக்ட் பண்ணிக்கலாம், அதுக்கும் வந்து ஒரு பாசிபிளாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணுறது அப்படின்றாங்க. ஸோ இந்த மாதிரி திங்க் பண்ணி பண்ணணும், எதுவாக இருந்தாலும் பிளான் பண்ணி பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து தனியாக ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னும் ஏதாவது மீனிங் தெரியுதா அப்படின்னு கூட நீங்கள் வந்து பாருங்கள். ஓகேவா? தேங்க்யூ ஸோ மச், கீப் வாட்சிங். டாடா பை பை, see you. கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி.